என்ற வள்ளுவன் வாக்கை கேட்பேன். நான் யார்? இது இப்பேற்பட்ட நாடு தெரியுமா? இதுதான் பொன்வளம், பொருள்வளம், நீர்வளம், நிலவளம் நிறைந்த நாடு. இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் ஆளக்கூடிய சத்திய சில மன்னருக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் மகளாக பிறந்து என்னுடைய பெயர்தான் முத்தழகி. முத்தழகி என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக இருந்த குறைமின்றி வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் காலையில் எழுந்ததும் என்னுடைய அண்ணனை பார்ப்பது வழக்கம். எனக்கோ இரு அண்ணன்கள். மூத்தவனோ தத்துவன், இளையவனோ உத்தவன். உத்தவனோ அயல்நாட்டிற்கு பட்ட படிப்பு படித்து சென்றிருக்கின்றார். என்னுடைய இளைய அண்ணனோ இப்பொழுது தந்தையுடன் சேர்ந்து என்னுடைய மூத்த அண்ணனோ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் அண்ணனும் சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். என்னுடைய அருமை தங்கை முட்டை கல்விச்சாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். இதுவரை கலவை
முத்தலுக்கு மனதார வாழ்த்துக்கள் அண்ணா. யாரும் வாழ்த்துக்கள். அப்படியா? ஏய், எங்கடா ஓடி வர? ஏய், எங்க ஓடி வர? ஓடு. ஐயா, முத்தழகி. எங்கடா ஓடி வர? எதுக்கு ஓடி வர? வாய் எங்க எத்தனை வாயத்துல? அக்கா, அக்கா, முத்தழகி. ஆ, கல்வி சாலையிலே அனைத்து கல்விகளை கற்றுவிட்டாயா? அண்ணா என்கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க. ஏனம்மா, ஏய், உங்களை எனக்கு ரொம்ப கோபமா இருக்கிறேன். எதற்காக? இங்க மோடி வாங்கடா. அண்ணன் கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன பேச மாட்டேன். கேட்கறா? அம்மா பேச மாட்டாங்க கம்மி இது பண்ணுறாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏய் இங்க ஓடி வாங்க. என் கூட படிக்கிறாளே. ஏய் யாரு என் கூட படிக்கிறாளே. யாரு என் கூட படிக்கிற பத்தியா? யாரு சொன்னா எனக்கு தெரியும். ஏய் என் கூட படிக்கிறாளே நிஷா. ஆமா நிஷா. அந்த நிஷா பண்ணி ஆ. அவங்க வீட்டுல ஆ. ஊர்ல இருந்து அவங்க அத்தை வந்திருந்தாங்களா. அவங்க அத்தா. ஆமா ஆ. வரும்பொழுது ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், மாம்பழம், சீத்தாப்பழம், அனாச்சி பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம் எடுத்துட்டு வந்தாங்களாடா. எப்பத்துல இருந்து அந்த வேலை செய்யற? என்ன வேலையா? தப்புடா. யார் சாப்பிடா? யார் ராமா? என்ன வேலை? என்னடா வேலை? ஏய். என்ன வேலை அதெல்லாம்? நீதான் சொன்ன. சொல்லலாமா? நீதானே தவறா சொன்ன. தவறா பேசலாமா? தவறா பேசலாமா? என்ன நான் சொல்லிட்டேன், நீதானே தப்புட்டா கேட்ட. சப்போட்டா பழம் அது தெளிவா சொன்னதானே தெரியும். தெளிவா உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐயப்பா அள்ளு சப்போட்டா. ஏய், கேளுடா. பாரு சப்போட்டா பாரு. பாரு பாரு. இதெல்லாம் பிரிச்சு போடும் பொழுது இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஏண்டா அதெல்லாம் கொண்டு வந்தாங்கடா. அதெல்லாம் வச்சு என்ன வெறுப்பேத்துறாடா அவன். பேர் பேசுறாளா? ஆமா எதனால தெரியல உனக்கு. தெரியலடா. சரி, நான் கேட்டு வரேன். அன்னைக்கு தெரியலடா. ஏய், என்ன? ஐயா அம்மா கூட படிக்கிறாள் அந்த நிஷா. அவங்க அத்தை வந்தாங்களாம். ஊர்ல இருந்து பழத்தின்லாம் வாங்கிட்டு வந்தாங்களாம். கொய்யா பழம், ஆரஞ்சு பழம், கமலா பழம், சப்படா பழம், ஆயப்பழம். ஆயப்பழம் வாழைப்பழம். வாய் நல்லா பூணும் வாய்ப்பழம். அதெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு கேளுடா அண்ணன் கிட்ட முதல்ல. அதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க? டேய், ஆயப்பழம், கொய்யா பழம், சப்படா பழம், ஆரஞ்சு, இங்கதான் வைக்கிறது. அவங்க வீட்டிலே அவங்களுடைய அண்ணன் இழந்திருப்பார். அதற்காக பழங்களை வாங்கி வந்து இலை போடுவார்கள், பழம் படைப்பார்கள். அம்மா என்னடா அவங்க அத்தை எதனால திரும்ப வந்தாங்களா? எதற்காக? அந்த உன் கூட படிக்கிறாள் நிஷா. ஆமா அவங்க அண்ணன் செத்துட்டா ஆ. பழத்தின்லாம் வாங்கி வந்து இலையில வச்சு படைப்பாங்களாம். ஆ? இலையில வச்சு படைப்பாங்களாம். ஓ அதனாலதான் பழம் வாங்கிட்டு வந்தாங்களா? ஆ. ஏண்டா ஆ. நானும் நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும்பொழுது ஆ. அந்த பொண்ணை வெறுப்பேத்தணும். ஆ. அதனால எனக்காக ஒரே ஒரு வாட்டி அண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செத்து போக சொல்லுடா. ஒரே நாள் இன்னைக்கு மட்டும் செத்து போயான். யாரு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செத்து போ. முத்தழகி, என்ன வேண்டும்? நான் இறந்து விட்டால் என்னை பார்க்கவே முடியாது, நீ நினைத்து பேசவே முடியாது. அண்ணா ஆமா, அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் வீசவே வீசாது. என்ன விஷயம்? அன்பு வீசாதுங்க. வாங்கடா அன்பு. பாவம் தானே. ஆமாண்ணா. என் பையன் வேன் நாளைக்கு கூட்டாண்டதான் வர லீவ் போட்டுருந்தான். ஏய் என்னடா வார்த்தை? மடியா ஆமா தங்கா, அது மட்டுமல்ல, ஆ. இந்த நாட்டில் மன்னனாய் அண்ணா அப்படி என்றால் தந்தை எங்கண்ணா? தந்தையோ காசியாத்தை சென்றிருக்கிறார். இவங்களை கொண்டு தந்தை முகத்தை பார்க்கவே முடியாதா? பார்க்க முடியாதுமா, பார்க்க முடியாது. எப்பொழுதுதான் வருவார்? காசிநாதன் விஸ்வநாதர் ஆலயம் சென்று தரிசனம் பெற்றால் அரண்மனை வந்து சேர்வார். சரி அண்ணா. ஆமா, இவ பார்த்துக்கலாம். உன்னுடைய முகமானது ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு அண்ணா வரும்பொழுது உலகத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். என்னமா? என்ன தெரியுமா? என்ன? இன்றோ பள்ளி பாடசாலை விடுமுறை அல்லவா? ஆமா. அதனால் என்னுடைய தோழியோட மலர்வனம் சென்று ஆடி பாடி விளையாடி விட்டு அரண்மனைக்கு பிறகு வரேன்னா. இவ்வளவுதானே தங்க முத்தழகி, அண்ணா நம்ம நாட்டில் உங்களுடைய மலர்ச்சலை சென்று மலர்களை பறித்து ஆரம்பர கொடுத்து உன் கூந்தலை சூடி அழக பார்க்க வேண்டும் ஆசையோடு இருக்கிறார். ஆமா. தோழிகளோடு சீக்கிரம் செல்லுவார். அப்படியா இருக்குண்ணா? போயிட்டு வரேனா?
ஆ.